பொள்ளாச்சி மக்களின் மனங்களில் என்றென்றும் நித்தியமாக நிறைந்திருப்பவர் நமது திரு நித்யானந்தன் அவர்கள். பெருமை மிகுந்த பொள்ளாச்சி ஆட்டுக்கிடாமல் குடும்பத்தின் வழிவந்த தேவ்கிரிஷ் குடும்ப நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர். இவர் மெக்கானிக்கல் டிப்ளமோ கல்வியை பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியிலும் பொறியியல் பட்டப்படிப்பை ஈரோடு கொங்கு பொறியியல் கல்லூரியிலும் பயின்றார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர், வேதாத்ரி மகரிஷியின் ஆழியார் அறிவு திருக்கோவிலில் அறங்காவலர், சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், பொள்ளாச்சி பூர்ணா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பொள்ளாச்சி ரோட்டரி சங்கத்தின் மேனாள் தலைவர், அருள்மிகு பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா குழுவின் முக்கிய உறுப்பினர், காராள வம்ச கலை சங்கத்தின் பண்பாட்டு காவலராக விளங்கி நமது பொள்ளாச்சி பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வள்ளிக்கும்மி பயிற்சி அளித்து அவர்களின் உடல் நலத்தையும் மன வளத்தையும் பேணி காக்க வழிகாட்டிய பெருமை இவரை சாரும். நமது சமுதாய இளைஞர்களை நல்வழிப்படுத்த பண்பாடு போற்றுவோம் என்ற மிகப்பெரிய வழிகாட்டல் நிகழ்ச்சியை நடத்தியவர். கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் கோவை செழியனார் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்களை நடத்தியுள்ளார். இவரின் பாட்டனார் திரு மு. கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்கள் 1920ஆம் ஆண்டுகளில் பொள்ளாச்சியில் கௌரவ நீதிபதியாக இருந்து மக்கள் பணி செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னோர் வழி நேர்மை, உடன் பிறந்தோர் பாசம், மனைவியின் துணை, குடும்பத்திலும் தொழிலிலும் தந்தைக்கு உறுதியாக நிற்கும் மகள் சிவானியின் அன்பு ஆகியவற்றோடு நம் கலாச்சாரத்தின் அடையாளமான கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்.